இதுவே இந்த இடத்துல நீங்க காங்கிரஸ் இருந்த போது ஒரு டெரரிசம் வந்து பார்லிமெண்ட்டையே தகர்க்க பார்த்தது. போர் தொடுக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சா இதுவே நம்மளுடைய பாரத ஹிஸ்டரியிலேயே நம்ம வந்து எந்த நாட்டு மேலேயும் நம்மளா படையெடுத்து போனது கிடையாது. சிவிலியன்ஸ் இருக்கிற ஏரியா நம்ம அடிக்க போறது கிடையாது. எந்த நாடுமே அது வரையறை உண்டு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. சிவிலியன்ஸ் ஏரியாவில் போய் அடிக்க கூடாது அப்படிங்கிறது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு ட்ரெயின் ஹைஜாக் பண்ணாங்க. வணக்கம் நேர்களே, மிகவும் கடுமையான சூழ்நிலையில் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். என்ன விஷயம்னா, பஹல்காமில் நடந்த, காஷ்மீரில் நடந்த ஒரு தீவிரவாத செயலுக்காக அதை கண்டிக்கணும், அதை தண்டிக்கணும். மக்கள் மத்தியில் அவ்வளோ கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து இது யார் செஞ்சாங்கன்றது நம்ம பார்க்கணும் முதல் கட்டமாக. ரெண்டாவது வந்து அதை பற்றி வந்து பேசுகிறதுக்காக ஸ்ரீபிரியான்ட்டு ஒரு பொதுநல ஆர்வலர் வந்திருக்காங்க. அவங்கள அதை பற்றி பேசணுன்னு தான் ஆர்வத்தோடு கேட்டு வந்திருக்காங்க. நானும் அதை பற்றி பகிர்ந்துக்கணும், மனவேதனைகள் எவ்வளோ இருக்குங்கிறத பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. நிஜமாகவே வந்து இது உலகமே வந்து வருத்தப்பட்டு எல்லாரும் வந்து இது இந்த மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கக்கூடாது, ஏன் இதை செய்கிறாங்க, இன்னும் ஏன் இந்த மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கொலவெறி தாக்குதல், இந்த மாதிரி ஒரு உயிரை எடுக்கிறதுனால இவங்களுக்கு என்ன லாபம், என்ன இவங்களுக்கு இப்போ இது நஷ்டமாக தானே போய் முடியுது. ஒருத்தர் செய்கிற தப்பு எல்லாரையும் பாதிக்குது. உண்மை தானே, ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் பட்டால் எப்படியோ அந்த மாதிரி தான். இப்போ இவங்க தான் செஞ்சாங்க, அவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத விட அது யார் செஞ்சான்னு சொல்லிட்டு முனைப்பாக கவனிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் மொத்தமாக பொதுவாக அரசியல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏன் அங்கே பாதுகாப்பு தரல, அது வந்து மத்திய அரசு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மத்திய அரசு காரணமா மாநில அரசு காரணமாங்கிறது வந்து 2ஆம் கட்ட விஷயம். ஓகேங்களா? முதல் கட்ட விஷயம் இது எப்படி நடந்தது, யார் வந்து இவ்வளோ தைரியமாக இதை செஞ்சாங்கங்கிறது தான், அதுக்கான நடவடிக்கை தான் முதல் கட்டம். 2ஆம் கட்டம் விஷயந்தான் வந்து இது யார் செஞ்சாங்க, மாநில அரசா மத்திய அரசா. ஏன்னா மத்திய அரசு ஒன்று வந்ததுக்கப்புறம் மாநில அரசு வந்து அதை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போனதுக்கப்புறம் நடந்திருக்க செயல். அதனால் அவங்க சொல்கிறோன்னா கண்டிப்பாக சொல்லலாம், எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த மாதிரி இது நடக்கலை, இப்போ உங்கள்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட கொஞ்சம் அறியாமையா இல்லை வந்து அதை சரியாக கவனிக்காமல் விட்டு இது நடக்காதுன்னு நினச்ச ஒரு லதாஜிக்கா என்னன்னு சொல்ல தெரியல. இப்படி நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சு. அதை பற்றி நம்ம பேசினமே தவிர நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இதை வந்து அரசியல், இந்த விஷயத்தை மட்டும் யாருமே இதை அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இது உலக நாடு சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது பெரிய ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் வரக்கூடிய அளவுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது முதல் தடவை இல்லை. இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் பண்ணுறது வந்து இது முதல் தடவை இல்லை, பல முறை பண்ணிட்டாங்க, பல முறை வார்னிங் கொடுத்தாச்சு, பல முறை செஞ்சதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்து மிக கொடுமையான ஒரு முறையில், எப்படி நீங்கள் ஹிந்துவா அப்படின்னு கேட்டு பண்ணுறது வந்து இதுக்கு மேலேயும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா எப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதில் பற்றி பேசுகிறதுக்காக ஸ்ரீபிரியா அவங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்போம், அவங்களோட கருத்து என்னன்னு கேட்போம். வணக்கம் ஸ்ரீபிரியா. வணக்கம். நீங்கள் அதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்து என்ன, நீங்கள் என்ன பதிவு பண்ணணுன்ட்டு இங்கே ஆர்வத்தோடு வந்திருக்கீங்கன்றதை எங்களுக்கு தெரியணும். முதலான பஹல்காமில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூர செயல், இது மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளால், பயங்கரவாதிகளால், தீவிரவாதிகள்ங்கிற ஸ்டேஜுக்கு அடுத்தது தான் பயங்கரவாதம். பயங்கரவாதம் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே அது அடியோடு ஒடுக்கப்பட வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட பயங்கரவாதிகளால் பொதுமக்கள் எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு ஹனிமூனுக்கு போன வந்து இளவயதினரும் தன் குழந்தைகளை வந்து லீவு இப்போ விட்டுருக்கு சரி அப்படின்னு கூட்டிகிட்டு போன குடும்பத்தினரும் இந்த மாதிரி போனவங்களை பொதுவாக அவங்க சுட்டு அவங்க வந்து ஒரு வஞ்சம் தீக்கிற மாதிரி நடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்க போனோம் அப்படின்னா 26 பேர் பலியாக இருக்காங்க. இந்த பலியானவர்களை தவிர இன்னும் பல பேர் அவங்க வந்து அடித்து துன்புறுத்தி சுட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா 2 விஷயம் நமக்கு முன்னாடி வருது. ஒன்று வந்து நம்ம நாட்டில் என்ன நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாகிரதையாக நம்ம பேச்சுகள், நம்மளுடைய நடந்துக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு, உடனடியாக நம்ம அதை பற்றி பேசாமல், அதாவது தவறான நெகட்டிவ் விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணாமல், ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அங்கே இறந்தவர்களுக்கு தோள் நிற்கிற மாதிரி அவங்க குடும்பங்களுக்கு நம்ம நிற்கணும்.
அது எப்படி முடியும் அப்படின்னா அது கரெக்டு ஸ்டிப்ரி அவங்களே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற நல்ல கருத்து அது என்னென்னா ரூமர்ஸ் வரக்கூடாது. இதை பற்றி என்னன்னே தெரியாதவங்கெல்லாம் சும்மாவே வந்து எடுத்துட்டு இது இப்படி அப்படின்னு ஒரு கற்பனை கதையும் இவங்களால அவங்களாலன்னு ஒரு கற்பனை முனைக்கப்படுற கதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த இந்த விஷயத்தில் கூட இது கற்பனையாகவும் ஒரு வேண்டாத விஷயமாகவும் பார்க்குறத வந்து தவிர்க்கணும். நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான விஷயந்தான். அதை தவிர்க்கணும். மக்களாகியதும் நம்ம தவிர்க்கணுமோ இல்லையோ பத்திரிகையாளர்கள் கூட அந்த விஷயங்களில் வந்து கரெக்டாக இது பண்ணணும். நமக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு விஷயத்தையும் போடக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு மரியாதை. நாட்டுக்குள்ளே 1000 நமக்குள்ள கருத்து அரசியலுக்குள்ளே 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயம்னும் போது நம்ம எல்லாரும் ஒன்று கூடி செய்கிற விஷயம்னும் போது இந்த கருத்துக்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறது வந்து பப்ளிக்கில் பகிர்ந்துக்க கூடாது. சரியாக சொன்னீங்க. இல்லை இதில் என்ன விஷயம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்போ அந்த மாதிரி நெகட்டிவாக பேச ஆரம்பிக்கிறோமோ நம்ம நாட்டினுடைய வலிமை, நீங்கள் சொன்ன மாதிரி நாட்டினுடைய வலிமை வெளிநாடுகளுக்கு மத்தியில் குறைஞ்சி போகும். இது கண்டிப்பாக நடக்கும். இது வந்து அது பண்ணக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நாட்டை நேசிக்கிறோங்கிறது எப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்றா நாட்டு அரசினுடைய மத்திய அரசு கூட நம்ம வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதையும் பப்ளிக் இது பாலிட்டிக்ஸ் ஆக்கி சில பேர் வந்து கவர்மெண்ட்டே அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டியே இதை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறது வேதனைக்குரிய விஷயம். ஆமாம், நான் கூட படித்தேன், சில இதுல எல்லாம் படித்தேன். என்ன திருமாவளவன் சொல்லியிருக்காரு, உடனே அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும். எதுக்காக பதவி விலக வேணும்னு எனக்கு புரியவே இல்லை. நான் ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எதுக்காக இவர் இப்படி சொல்கிறாரு? அப்படி பதவி விலகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு அமித்ஷா? அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? அவங்க போய் ஏதாவது பண்ண ப்ராடக்டில் மிஸ்டேக் ஆகி இறந்தாங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லையே, இது யாரோ டெரரிஸ்ட் எங்கேருந்து வந்தாங்கன்னு இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணதுக்கு இவர் பதவி விலக வேணும்ன்றாங்களே. அப்போ இங்கே விஷசாராயம் குடிச்சு இறந்து போனாங்களே 65 பேர் 70 பேர், அதுக்கு யாரு பதவி இங்கே இருக்கிற இங்கே இவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிற இவங்க அதுல கூட்டணியில இருக்கிற அதே மாதிரி போய் வந்து உள்ள போட்டுட்டாங்க. அவங்க மினிஸ்டரை போடுறாங்களோ இல்லையோ அந்த சிஎம் பதவி விலகி 65 பேரு இவங்க ஆட்சியில விஷசாராயம் விக்குதுன்னு சொல்லி பல முறை இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போய் இவங்க லெத்தாஜிக்கா இருந்த இவங்களுமே பதவி விலகல. வெக்கம் இல்லை அதை சொல்றதுக்கு. வெக்கமா இல்ல வேதனையா இல்லையான்னு தெரியல. அதை விட்டுட்டு எங்கேயோ யாரோ ஒரு டெரரிஸ்ட் ஒரு 4 பேர் இன்னைக்கு எல்லாரும் கேட்குறாங்கல்ல, உடனே என்ன பண்றாங்க, ஆஹா பாகிஸ்தானுக்கு எதிராக நீங்க போர் தொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திருமாவளவன் சொல்லும்போது அவ்வளோ அக்கறை கொண்ட நீங்க இங்கே நடந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்தீங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க எதுக்குமே குரல் கொடுக்காம அப்படியே கூட்டணியை மூடி மறைச்சிக்கிற நீங்க எப்படி ஒரு இந்தியாவில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் பகிரங்கமா வந்து ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? அதாவது காஷ்மீர்ல ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டா மெழுகுவர்த்தி ஏந்துறீங்க. அதே இங்க யார் அந்த சாருன்னு கேட்டோம்னா நீங்க கூட கேட்க நாதி இல்லாம மறைச்சு அப்படியே மழுப்புறாங்க. ரைட், சொல்லுங்க. நீங்க எத்தனையோ நாள் அந்த மாதிரி பத்தி பேசுவோம் நம்ம. இதெல்லாம் வந்து வேதனையா இருக்கு. இது பதிவு பண்ணணும்னு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க. இப்போ அதேதான் இப்போ இந்த சிச்சுவேஷன் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, அங்க பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து நம்ம வந்து போர் தொடுக்கக்கூடாது, we should maintain peace அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து இங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன கம்யூனல் ரைட்ஸ்க்கு கூட கம்யூனல் டிஃபரன்சஸ்க்கு கூட ஒரு ஜாதி வெறி தூண்டி விடுற மாதிரி மத வெறி தூண்டி விடுற மாதிரி அவங்களே முன்னெடுத்து பண்றாங்க. அப்ப இங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க இல்ல வேணும்னே தூண்டி விடுறவங்க நாட்டு பாதுகாப்புன்னு வரும்போது அந்த இடத்துல வாருக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி சண்டைக்கு போகக்கூடாது, யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயமாகும்? இல்ல நாங்களும் கூட நிக்கிறோம், வி ஸ்டாண்ட் இன் சாலிடாரிட்டின்னு சொல்லணும் நம்ம. அப்பதான் அந்த நாட்டினுடைய எல்லா மொத்த ஜனங்களுக்கும் அந்த ஒரு தைரியம் வரும். அது கரெக்ட். பட் ஆனால் ஒரு தரபட்சம் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாடு பல நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்காங்க. பாகிஸ்தான்னாலே வந்து இவ்வளோ டெரரிசம் அதுக்குள்ளே இருக்காங்க. அந்த கண்ட்ரிக்குள்ளே இவ்வளோ பேர் அங்கே புகலிடம் பெற்றிருக்காங்க. அங்கே போய் அங்கேருந்து தான் எல்லாம் பண்ணுறாங்கங்கிறது நிறைய இடத்துல வந்து நிரூபணமாயிருக்கு. நிறைய இடத்துல அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் ஆனால் அவங்க இன்னொரு பார்வையாளர் திங்க் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அங்கே பாவப்பட்ட மக்கள் இருக்காங்க, இந்த இதனால அவங்களும் பாதிக்கப்படுவாங்களோ
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் ஒரு குரல் கொடுக்குறாங்க. அது நிறைய பேர் அந்த இன்டென்ஷனில் குரல் கொடுக்குறவங்களுக்கு தெரியுது. ஆனால் இதை பாலிட்டிக்ஸாக ஆக்கி குரல் கொடுக்குறவங்க வந்து திருமாவளவன் போல ஒரு எப்படி இவங்க பேசுகிறாங்கன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற விஷயங்களுக்கு எதுக்குமே குரல் கொடுக்காத இவங்க கோவா காஷ்மீருக்கெல்லாம் முதல்ல குரல் கொடுத்து இப்படி வராங்களேன்றது இந்த விஷயத்தில், அதுவும் உலக நாடுகளே வந்து நாங்கள் துணை நிற்கிறோன்னு சொல்லும்போது நீங்கள் லோக்கலில் இருக்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து ஒருத்தவங்க, அது நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டேட்டில் பெரிய கட்சியாக கூட இல்லாத ஒரு கிடையாது, ஒரு மினிஸ்டர் லெவலில் கூட கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பட் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அமித்ஷா பதவி விலக வேண்டும். ஓகே சரி, அமித்ஷா பதவி விலகிட்டாரு, அப்ப நீங்க பதவியில ஏத்துக்கிறீங்களா? அந்த பதவியை யார் அதை முன்னெடுத்து நடத்த போறாங்க? என்னையே இது வரைக்கும் சாதிக்காத விஷயங்கள் கிடையாது. இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் வந்து அதை வந்து இவங்க சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி இது வரைக்கும் மறைக்க பாக்குறாங்க. இது வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. இப்போ ஒரு நாட்டின் மேல போர் தொடுக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சா இதுவே நம்மளுடைய பாரத ஹிஸ்டரியிலேயே நம்ம வந்து எந்த நாட்டு மேலேயும் நம்மளா படையெடுத்து போனது கிடையாது. இப்போ அந்த வார் அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணா கூட அதை ப்ராப்பரா ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிக்ளேர் பண்ணல. ஆனாலுமே நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கூட முதல்ல வந்து இண்டஸ் நதியை வந்து அந்த ட்ரீட்டியை தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவங்க வந்து டைரக்டா மக்களை போய் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. இன்னொரு விஷயம், அது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அது நம்ம நிச்சயமா கன்சிடர் பண்ணுவோம், சிவிலியன்ஸ் இருக்கிற ஏரியா நம்ம அடிக்க போறது கிடையாது. எந்த நாடுமே வரையறை உண்டு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. சிவிலியன்ஸ் ஏரியாவில் போய் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் போய் உக்ரைன் ரஷ்யாவில் அடித்த மாதிரி அது ரொம்ப படுபயங்கரமான ஒரு யுத்தம். அது கிட்டத்தட்ட 3வது யுத்தம் உலகப்போர் வந்துட்டோம் அப்படின்னு கூட நினைக்க தோணிச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்க போகிறது கிடையாது. இல்லை ஒருவேளை அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு புஷ் பண்ணா கூட பாகிஸ்தான் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்ற வேண்டியது அதுக்குடைய அவங்களுடைய பொறுப்பு, அது தலையாய கடமை. அது எங்க அது சிவிலியன்ஸ் அவங்க தான் வந்து நீங்க நினைக்கிறீங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு ட்ரெயின் ஹைஜாக் பண்ணாங்க, மறக்க முடியாது. இப்பதான் சமீபத்துல ஐ திங்க் ஹார்ட்லி 40 to 35 டேஸ்க்கு முன்னாடி அது நடந்தது. அந்த ஹைஜாக் பண்ணும்போது அதுக்கு கூட அவங்க கண்ட்ரியில் இருக்கிற தீவிரவாதி அவங்க ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே இதுதான் நான் இஃப் ஐம் ரைட், அது இவங்க தான் இதுக்குமா இருக்கும், ட்ரெயின் ஹைஜாக் பண்ணி அதில் இருந்த எல்லா அப்பாவி மக்களையும் கீழே இறக்கி பல நாட்கள் வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி பல பேரை கொன்று குவிச்சு கொட்டிட்டு போனாங்க. அவங்க ஊருக்குள்ளேயே இது பெரிய விஸ்வரூபம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இவங்க வந்து எப்படி வந்து எனக்கு புரியல. மக்களோட கருத்து மக்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியணும். ஒரு பாகிஸ்தானை அழிக்கிறதோ இல்லை பாகிஸ்தானில் இருக்கிற பொதுமக்களை துன்புறுத்துறதோ வந்து இந்தியாவோட நோக்கம் எப்போவுமே கிடையாது. அப்படி ஒரு நோக்கம் இருந்திருந்தா பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவங்க வந்து முஸ்லீம்ஸ்க்காக நல்லது செய்யணுன்றதுக்காக தான் முத்தலாக்குன்னு ஒன்று கொண்டு வந்தார். ஏன்னா அந்த முத்தலாக் கொண்டாடுறதுனால இப்போ மோடிஜிக்கு என்ன, அவர் என்ன முஸ்லீம் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா, இல்லை அவருக்கு என்ன, அவர் சகோதரிக்கா ஒன்றும் கிடையாது. அவர் கொண்டாந்தது நாம் சகோதரிகள் முஸ்லீம் சகோதரிகளுக்கு பல கொடுமைகள் இழைக்கப்படுது. ஈவன் சகோதரர்கள் கூட சில லேடிஸ் தலாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க இது பண்ணலாம், அவங்கள லேடிஸ்க்கும் ஈக்குவலாக அது இருக்கக்கூடாது, எது ஒன்றுமே அது சட்டத்துக்கு கீழே வரணும்னு சொல்லி ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை அந்த முஸ்லீம் சமுதாயத்துக்காக கொண்டு வந்தது மறக்க முடியாது. இப்போ வகாப் கூட கொண்டு வந்திருக்காரு. நல்ல இதில் இருக்கவங்கெல்லாம் அதை வரவேற்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் எங்களுக்கு வந்து அடையில, இது ஏதோ ஒரு கரப்ஷன் லெவலில் தான் அது போயின்னு இருக்கு, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சாமானியமாக எல்லாம் பண்ணலை. அவர் முஸ்லீம் சகோதரர்களுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ முனைப்பெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த டெரரிசத்தை பற்றி அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற இடத்துல நிச்சயமாக இல்லை. ஏன்னா அவங்க வந்து எதையுமே அலசி ஆராயாமல் அந்த பொதுமக்களை அழிக்கிற அந்த மாதிரி எண்ணத்தில் கொடூரமான எண்ணத்தை கூடியவங்க நம்ம பாரத் மாதா அந்த அணிலேயோ அந்த பாரதிய ஜனதாலேயோ யாரை இருக்கிறதா எனக்கு தெரியல. கண்டிப்பாக கிடையாது. ஆமாம், இதுவே இந்த இடத்துல நீங்கள் காங்கிரஸ் இருந்தபோது ஒரு டெரரிசம் வந்து பார்லிமெண்ட்டையே தகர்க்க பார்த்தது. அப்போ நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? மன்மோகன் சிங் அப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. என்ன இவங்க பண்ணாங்க? அந்த டெரரிசம் எதிர்க்க எதுவுமே பண்ண முடியாமல் அந்த டெரரிசம்லாம் ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம கொடுத்து எத்தனை ஃப்ளைட்டை நம்ம அனுப்பி சேஃப்கார்ட் பண்ணி அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்புனது தான் நம்மளோட வரலாறு. இன்னமும் நான் வந்து ஆணித்தனமாக நான் சொல்லுவேன் என்னென்னா, இத்தனை பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க நம்ம கண்ட்ரிக்கு. 1947க்கு அப்புறம் வந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, இத்தனை பிரைம் மினிஸ்டரில் நரேந்தர் மோடி 11 வருஷம் இந்த ஆட்சி காலத்தில் நடந்த இந்த முன்னேற்றம் இந்தியா தலை நிமிர்ந்து நடக்குது. இந்தியாவை பார்த்து ஒரு பாகிஸ்தான் பாய்ந்து போய் வந்து
இப்போ சமீபமாக வந்து ஒரு நம்ம மிலிட்ரி ஆஃபீஸரை பிடிச்சிட்டு போயிருந்தாங்க, அபியானந்தன் தான் நினைக்கிறேன், அவர் தாம்பரத்தை உரியவர். அவரை பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. அவரை எவ்வளோ சேஃபாக கொண்டாந்து முதல்ல தெரியாமல் ஏதோ பண்ணாங்க, அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் இங்கேருந்து வார்னிங் போனதுக்கப்புறம் வெரி 24 ஹவர்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. இதுவே நம்ம கடந்த காங்கிரஸ் பீரியட்லேயே நீங்கள் பார்த்துக்கங்க, எத்தனை நம்ம சோல்ஜர்ஸ் வந்து கொண்டிருக்காங்க, துன்புறுத்தியிருக்காங்க. ஒருத்தரை கூட உயிரோட விடுறேன்னு பல வருஷமாக வச்சு அதுக்கான பொருள் என்னென்னமோ வாங்கிக்கிட்டு நம்மளை வச்சுருந்தாங்களே தவிர, இன்றைக்கி தான் இந்தியான்னா பயப்படுறாங்கன்னா பயப்படணும். ஏன்னா சும்மா ஏப்ப சப்பையாக வரவெல்லாம் நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போகக்கூடாது. இதில் எனக்கு மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. மக்களுக்கு வந்து இது நல்லபடியாக சென்றடையணும். சும்மாவே வந்து பத்திரிகையாளர்களும் சரி, இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற பேர் வழியில் சும்மா சின்ன சின்ன கட்சியில் இருக்கவங்களும் சரி, அந்த கவர்மெண்ட்டுக்காக கேவலப்படுத்தணுன்றதுக்காக மக்கள் மத்தியில் தப்பான விஷயங்களை பதிக்காமல் நம்ம நாட்டுக்காக நம்ம செய்கிறோம். அந்த நாட்டில் இருக்கவங்களும் நம்மளை சார்ந்தவங்க தான், நம்ம சகோதரிகள் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. இது வந்து அதுக்குள்ளே போய் டெரரிஸை தான் அழிக்க போகிறாங்களே தவிர இருக்கிற குடும்பங்களை அழிக்க போகிறது இல்லை. அதில் அதாவது அந்த தாக்குதல் நடக்கும்போது 1-2 அசம்பாவிதங்கள் நடந்தால் கூட அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இன்றைக்கி இங்கேருந்து போகும்போது என்ன அந்த மீடியாவில் எடுத்து போடுறாங்க, பாகிஸ்தானில் இருக்கவங்கலாம் போகணும், நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் இந்தியா பீஸ்ஃபுல் நாடு, நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் நாங்கள் போக மாட்டோம் எங்கள் நாட்டுக்குன்னு சொல்லும்போது அந்த நாட்டுக்கு எவ்வளோ அது கேவலமாக இருக்குங்கிறது அவங்க தான் திங்க் பண்ணணும். ஒரு 4 இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இத்தனை பேரை கொண்டு போட்டு போனால் நாளைக்கு வந்து இத்தனை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு நினச்சி இன்னொருத்தர் செயல் பண்ணுன்றதுக்காக தான் இந்த இதை எடுத்திருக்காங்களே தவிர, இந்த உள்நோக்கத்தோடு வச்சு அதை இது பண்ணணுன்றதுக்காக பண்ணலைங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும். அந்த புரிய வைக்கிற நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க, சைக்கிள் கேப்பில் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பூந்து இதை அரசியலாக பண்ணி இதில் லாபம் காண்றதுக்காக அந்த கவர்மெண்ட்டையே நீங்கள் குறை சொல்றது வந்து ஏற்புடையது இல்லை, தப்பான விஷயம். அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிலிட்ரி யூனிஃபார்ம்லயே போயிட்டு சுட்டிருக்காங்க, அப்ப மிலிட்ரி தான் சுட்டிருக்கு, இது ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் டிராமா அப்படிங்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா சுந்தரவல்லி அப்படிங்கிறவங்க கூட பேசியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இது நம்ம நாட்டு மிலிட்ரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம எல்லை தாண்டி அந்த ஊடுருவல்கள் கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்போ வந்து தடுத்து நிறுத்தி இருக்கோம், அவங்கள பின்னாடி தள்ளி இருக்கோம். நம்மளுடைய நாட்டு எல்லைகளை நல்லா பாதுகாத்துட்டு வரோம் ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். டூரிசம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு தெரியும். ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீர் அந்த அளவுக்கு, லடாக் அந்த சேர்ந்து அந்த பிரதேசம் முழுசுமே வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு, இவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ண வச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட டூரிசம் நிறைய பேர் போயிருக்காங்க, இன்னைக்கே போயிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், அதை நம்ம கண்டு கழிக்க வேண்டிய, அது நம்ம பிரைம் மினிஸ்டர் மேல உள்ள, நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் மேல உள்ள ஒரு நம்பிக்கை, இப்ப அது கான்ஃபிடன்ஸ். அது அங்க இது நடந்திருக்கு, ஆனாலும் நாங்க போறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிச்சயமா அடுத்தது வராம அவங்க கண்டிப்பா இதுக்குள்ள தடுத்திருப்பாங்க. ஸ்ட்ராங்கா ஆயிருக்கும். அங்க உள்ளுக்கு கண்டிப்பா இரும்பு கரம் கொண்டு அதை சேஃப் பண்ணிருப்பாங்க. இனி மக்களுக்கு இது நடக்காதுங்கிறதும், இனிமேல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் நம்பாது, அவங்கள்ட்ட கொடுத்ததுனால இது தியானதுனால இன்னும் கொஞ்சம் இரும்பு கரம் கொண்டு அதை பாதுகாத்து இனி வர மக்களுக்கு இனிமேல் ஒருத்தர் கூட இந்த மாதிரி ஒரு தீங்கு நடக்கக்கூடாமல் பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்குலாம் இருக்குது. ஏன்னா நான்லாமே இந்த வாட்டி போகணும்னு நினைக்கிறேன், இதுக்காக பிளான் பண்ணி அங்கே போகணும்னு. நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு. we have to go, we have to support our government and we have to support our leaders. They are doing very good job. ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. there's nothing to say. சும்மா வந்து ஒரு காசிப்பில் வந்து ஒரு கட்சி ரீதியாக பேசுகிறவங்க ஏதோ ரொம்ப சீப்பாக இந்த விஷயத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து நமக்கு பார்க்க புரியுது, மக்களுக்கும் அதை புரியும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம அங்கே பஹல்காமில் நடந்த விஷயம் வந்து ஒரு இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூர தாக்குதல். ஆனால் அதுக்கு முன்னாடி, அதாவது 370க்கு முன்னாடி பல விஷயங்கள் அங்கே நடந்தது. அங்கே நம்மளுடைய சோல்ஜர்ஸ், அவங்க இராணுவ வீரர்கள் உயிர் துறந்தாங்க நிறைய பேர், தொடர்ச்சியா நடக்குது. இப்ப அதெல்லாமும் கூட ஒரு விதத்துல பார்க்க போனா, அவங்க என்னதான் அவங்க இராணுவ வீரர்களா இருந்தாலும் பேசிக்கலி அவங்க ஒரு ஹியூமன் பீயிங். ஒரு வீடு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு, இங்கேருந்து அனுப்பப்பட்ட நம்ம வீரர்கள் அவங்களும் மனிதர்கள் தான். அப்படி பார்க்க போனா நம்ம ராணுவ வீரர்கள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்ப அதெல்லாம் லடாக்ல உயிரிழந்திருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ராணுவ வீரர்களோட உயிர் தான் நமக்கு, உயிர் தியாகம் தான் நம்ம வாழ்க்கைங்கிறது இருக்கும் பட்சத்துல
நம்ம வந்து அதுக்கு கையெடுத்து கும்பிட்டு அவங்க குடும்பங்களை எல்லாம் ஒரு கோயில் மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம பாதுகாக்க வேணும். ஏன்னா நமக்காக இப்போ இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் சண்டைக்கு போகிறாங்களோ, எத்தனை சகோதரர்களுக்கு என்ன பாதிப்பு வருமோங்கிறதெல்லாம் இது பாகிஸ்தானுக்கு பாதிப்பு வருதுன்னு பேசுகிற மாதிரி நம்ம சகோதரர்கள் இங்க ஈடுபடுறவங்களுக்கு என்ன இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு கண்டிப்பா கேள்வி கண்டிப்பாக எழுப்பணும். நமக்கு எழுப்பி நம்ம அதை தான் பார்க்கணும். இந்த உரையாடலை நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.